சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. சேரா ஹோம் ஜங்ஷன் வழங்கும் சேராவின் தமிழ் புத்தாண்டு மெகா மேளா 50% வரை தள்ளுபடி. ஏப்ரல் 14 முதல் 19 வரை சுந்தரபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். லிங்கம்னாலே கைண்ட் ஆஃப் மாஃபியா மாதிரி தான் போயிட்டு இருக்கு. யார் சொல்றது? அதான் போட்டுட்டு இருக்கா ரூட்டுன்னு. அட்லீனாவை கிரிட்டிசைஸ் பண்ணாதவங்க யாரு? நிறைய பேர், எல்லாருமே. நீங்க அட்லீனா எங்க இருக்காரு? டாப்ல போயிட்டாரு. அதான் பதில். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அப்படிலாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஐயா இல்ல இன்னொன்னு என்னைக்கு நானும் ஒரு கமெண்டோட இதுன்னு இருந்தேன். அதனாலதான் இன்னைக்கு நான் நிறைய படம் பண்ணிருக்கேன். எனக்கே தெரியல நான் நிறைய படம் நான் படமே பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கேன். உஃப் கதீர் மொரட்டாம்புல செம கட்ட இப்படின்னு வந்திருக்கு. புரியல. அது ஆக்சுவலா திவ்யா பாரதி வந்து ஃபேக் ஐடியில போய் கமெண்ட். ஐயோ வன்முறை அதிகமாக தூண்டுறாங்க, பிரசாந்த் பாண்டியராஜ பேன் செய்யணும், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் உண்மையாலுமே கமெண்ட் இருக்கான்னு தெரியல, பட் பதில் சொல்லிருங்க. இருக்கு. இது நம்ம டீம் பார்த்த வேலையா தான் இருக்கும். வேறலாம் வன்முறை அதுல வன்முறை எவ்வளவு இருந்துச்சுன்னா இருக்கு. வன்முறை எவ்வளவு இருந்துச்சுன்னா லட்சுமி சந்திரகுமார் தான் பேன் பண்ணான். வயலன்ஸ் அவன் தேர்ந்தெடுக்கிறது. வயலன்ஸ் அந்த ஹீரோவோட லைஃப்ல உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கு, தொடர்ச்சியா வந்துட்டு. அதை எப்படி ஒருத்தன் ஓவர் கம் பண்ணி வரான்றதான் அந்த கதை. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரெய்லரை பார்த்து ஒரு முடிவு பண்ணி தான் வராங்க. வன்முறையை பற்றி நம்ம சொல்கிறோம்னா வன்முறை எதையுமே காட்டாமல் வன்முறையை பற்றி சொல்ல முடியாது. ஸோ அப்படியாக எடுக்கப்பட்ட படம் தானே தவிர இதை வன்முறையை க்ளோரிஃபை பண்ணி ஒருத்தனை எடுத்து கருவாக எடுத்து வெட்டி நின்று மாசாக சில ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு அப்படி இருக்கவும் ஒரு மாதம் நடந்து போகிறாரு, வாழை நடந்து போகிறாருன்றது அப்படி இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு மிகப்பெரிய பெயின் இருக்குது. அது எல்லாமே தப்பு தான். கடைசியாக அப்படி கையில் கத்தி எடுத்தவனுக்கு என்ன ஆகிறாங்கிறது தான் கதையே. கேங்ஸ்டர் லைஃப்ல இருக்கிற விமன்லாம் என்ன எமோஷன் கோ த்ரூ பண்றாங்க. நாட் ஜஸ்ட் விமன், லைக் அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே, குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன கோ த்ரூ பண்றாங்க எல்லாமே அழகா சொல்லியிருக்காங்க. அன்பே சிவம் படம் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஏன்னா கமல் சாரோடைய கேரக்டர் அதில் பார்க்கறதுக்கு லைக் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஐ கெட் டு லிவ் தட் கமல் சாரோட கேரக்டர் ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக அதை என்ஜாய் பண்ண. ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, கீழே கமெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கும். அதுலேருந்து மிக்சட் கமெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அதை அப்படியே ஷூட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பதில் சொல்லலாம். உங்களுக்கு ஆர்யா பிரதர் ஆக்டிங் திஸ் மூவி OMG ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். வெல்கம் பேக் பிரதர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது எப்படி கம் பேக் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? லிங்கம் சந்தோஷமா இருக்கு. ஞாபகம் வச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சிருக்காங்க. லிங்கம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? லிங்கம் இட்ஸ் பில்ட் ஆன் அ பிக் கேன்வாஸ் ப்ரோ. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு பார்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ வெரி எக்ஸைட்டட். பார்ட்டில் ஓகே, ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுறேன். வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக ஒரு பிரேக் இருந்துச்சு. ஸோ ஐ டென்ட் கெட் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணோன்னு எனக்கு கிடைக்கல. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. அண்ட் நான் நினச்ச அந்த ஸ்பேஸில் இருந்துச்சு. அண்ட் இவங்க கூட எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹாப்பியா. ஓகே, யாருக்கு இங்க அதிக கிரைம் ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிரைம் ரேட்டா? அதோ தலைவன் தான். பெரிய கிரைம் ரேட்டுங்க. கிரைம் ரேட் அது அவர் சொன்னீங்களா? என்னையா இதுல அப்படின்னா என்ன பண்ணீங்க? இது சீரியஸ்ல இல்ல, ஜெனரலா கேளுங்க. அப்படி கேளுங்க, அது தெளிவா கேளுங்க. ஜெனரலா இருக்கிறதுலே பெரிய அக்யூஸ்ட் அந்த லாஸ்ட்ல உட்கார்ந்திருக்காரு பாருங்க, அவர்தான். நான் ஊரே உங்களுக்கு தான கை காட்டுறேன்னா இதெல்லாம் ஆரம்பிச்சு அப்படி ஏதாவது இருக்கானே? அப்படிதான் சம்பவம் பண்ணீங்களா? இல்ல, அவங்க பண்ற தப்பை என் மேல சொல்றாங்க. என்னை பார்த்தா உனக்கு தெரியுமா? நான் பாவம். நீங்க அந்த பால் வடின்னு சொல்லுவாங்க, இப்பதானே பாக்குறேன் நானு. ஓகே, நானும் ரொம்ப நாளா பாக்குறேன் படி. ஆனா நீங்க பண்ண கிரைம் ரேட்டை பத்தி சொல்றாங்களே. பண்ண அதிகபட்ச கிரைம் லிங்கத்துல தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, சீரியஸ்ல ரீல்ல தான் பண்ணிக்க, ரியலா பண்ணதுல. கதிர் ஆக்சுவலா ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். அண்ட் இப்போ கூட நீங்க அவர் பேசுறது உங்களுக்கு கேட்டிருக்காது. ஆக்சுவலா அவ்வளவு சாஃப்டா தான் எல்லாருக்கிட்டையும் பக்கத்துல வரணும் போல இருக்கு கொஞ்சம். ஆமா, ரொம்ப அப்படிதான் பழகுவாரு. ஸோ அவருக்கு ஆக்சுவலா இந்த சீரீஸ் ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஓகே, ரைட். இல்ல ஓகே. ஆக்சுவலா லிங்கம் பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த மாதிரி ஒரு ரோல், இந்த மாதிரி டைமென்ஷன்ல இருக்க ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம மூஞ்சினாலையா இல்லை நம்ம கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் என்னது மைக்கில் பேசினா தான் கேட்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப பாவம், எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அப்படி இல்லை. ஸோ எனக்கும் அதை பிரேக் பண்ணி ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணி காமிக்கிற வரைக்கும் இவங்க அதை பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வராது. ஸோ அதனால
லிங்கம் வந்தப்போ ஐ ரியலி வாண்டட் டு டூ இட். லிங்கம்னாலே கைண்ட் ஆஃப் மாஃபியா மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு மாஃபியா ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அது கரெக்டா பதில் சொல்லிட்டா மாஸ் ஆயிடும்ண்ணா. நீங்க யார் சொல்றது? அதான் போட்டுட்டு இருக்காங்க ரூட்டுன்னு. யார சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, நீ அதை என்னவா சொல்ற, இது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிப்போ. ஓ இப்படி சொல்லணுமா? அப்பதான் அவர் பதில் கேக்குறீல்ல. போற போக்குல சொன்னா சொல்ல மாட்டேன். நீ என்ன உனக்கு என்ன வேணும் எக்ஸாக்ட்டா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன் ஜெனரலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அட்லீனாவை கிரிட்டிசைஸ் பண்ணாதவங்க யாரு? நிறைய பேர், எல்லாரும் பண்ணிட்டு. நீங்க அட்லீனா எங்க இருக்காரு? டாப்ல போயிட்டாரு. அதான் பதில். நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் இதை சொல்றதுக்கும் இதுவா இருப்பாங்க. பட் ஆனால் அது முக்கியமே கிடையாது. நீங்கள் இன்னொருத்தர் வளர்ச்சியாக இதுன்னு போகிறப்போ அதை பற்றி பேச தான் செய்வாங்க இன் ஜென்ரலாக. அது வந்து எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஏன் பிரசாந்த் சாருக்கு வந்து அது நடந்திருக்கு. ஏதாவது ஒரு இதுக்கு அப்புறமேலு நீங்கள் இப்போ அவர் ஹீரோவாக இதுன்னு படம் பண்ணியிருக்காருல, அதை வந்து பிடிக்காதவங்க எத்தனை பேர் இதுன்னு பேசியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டு தானுங்க ஐயா? தெரியல. ஓகே, நீங்க சொன்ன கரெக்ட் தாங்க ஐயா. நீங்க தான் சொன்னீங்க இப்போ கேரவன் இல்லை, அதை வச்சு தான் நானும் சொல்றேன். இல்ல அவர் சொல்றது விஷயம் என்னன்னா, எல்லாரையும் நீங்க வளர்ந்தீங்கன்னா அதை ஆல்மோஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. அதை நம்ம கண்டுக்க கூடாதுன்னு சொல்றேன். அவங்க அந்த இடத்துல இருக்கிறப்போ அதை எல்லாமே பெருசா ஃபோக்கஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அவங்க பண்றாங்களா பண்ணலையா அப்படின்ற ஜோன், அது என்ன நீங்க சொல்ற அந்த டேர்மே எனக்கு புரியல. அது என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது அப்படிலாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இல்லைங்க ஐயா. இல்ல இன்னொன்னு நானும் ஒரு கமெண்டோட இதுன்னு இருந்தேன். அதனாலதான் வந்து இன்னைக்கு நான் வந்து நிறைய படம் பண்ணிருக்கேன். எனக்கே தெரியல நான் நிறைய படம் நான் படமே பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இல்ல ப்ரோ, இதுக்கு நான் ரூட் மாஃபியான்னு மட்டும் சொல்றது மட்டும் சொல்லலைங்கய்யா. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மாஃபியான்னு சொன்னீங்கல்ல, அப்படியுமே ஒரு மாஃபியா நடக்கல. ஓகே, சும்மா இவங்களே கிளப்பி அவங்க மேல இப்போ ஒருத்தவங்க மேல ஒரு ஃபாரா இருக்காங்க, அவங்க டீம்ல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்றப்போ அதை நம்ம வந்து பெருசா வந்து அதை எக்ஸாஜரேட் பண்ணி அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா ஒண்ணுமே நடக்கவே இல்லை. இதுலயுமே எனக்கு நல்லா தெரியும். அப்படி எதுவுமே எனக்கு அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்படுது. அப்படி பார்த்தா இந்நேரம் என் தலைவன் எங்கேயோ இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரிதான் ஒருத்தர் நான் இவ்வளவு படம் பண்றேன்னு அவரே கேட்கறாரு. அந்த மாதிரிதான் இருக்கே தவிர இது எல்லாமே இன்னொரு அதை படிச்சுட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே, பெண்களுக்கு தான் அந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கும்னா, ஆண்களுக்கும் இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு. நாங்க ஆண்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வச்சிருக்கோம். கொஞ்சம் இட கூட மாதிரி இருக்கும். உங்களை பார்த்து தான் அந்த கமெண்ட் வந்திருக்கு. சொல்றேன். உஃப் கதீர் மொரட்ட ஆம்புல செம கட்ட இப்படின்னு வந்திருக்கு. அது ஆக்சுவலா திவ்யா பாரதி வந்து ஃபேக் ஐடியில போய் கமெண்ட். ஐயோ இந்த மாதிரி காலையில என்னோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து கதிருக்கு வந்து அப்படி மெசேஜ் பண்ணாங்க. அப்படின்னு ஒரு பையன் மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க. ஐயோ I'm a very shy boy in general. இதுவும் பையன் தானா? எது இந்த கமெண்ட் போட்டதும்? அதுதான் சொன்னேன். என்ன ஆண்களுக்கு கமெண்ட் வைக்கிற இப்பெல்லாம் பொண்ணுங்க தான் அதிகமா பசங்க ப்ரொஃபைல் ஃபேக் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அப்படி வச்சுக்கணும் நம்ம. அப்படி ஏதோ நான் காலையில சொன்னேன், ஆண்கள் நெஞ்சுக்கும் பித்தம் கொடுப்பவன். அது வந்து ஒரு இப்ப கன்னி பசங்க நெஞ்சத்தில் கையெழுத்து போடுவர் அப்படின்னு. கன்னி பெண்கள் நெஞ்சத்தில் கையெழுத்து போடுற மாதிரி கன்னி பசங்க நெஞ்சத்தில் கையெழுத்து போறவங்க ஏற்கனவே போட்டுட்டு தான் இருக்காரு. எப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் பார்க்கவே இல்லை, நான் இதை பார்க்கறதும் இல்லை, நான் படிக்கிறதும் இல்லை. சரி, இது கேட்டீங்க. நான் வந்து ஒரு பாயிண்ட்ல எப்படி ஆயிடுனா, நம்ம ஒரு படம் பண்றோம், இது ஒர்க் ஆகும்னு நினைச்சு பண்றோம், ஒர்க் ஆகலைன்னாலும் ஓகே, ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கிறோம். அப்படி ஒரு ஸ்பேஸ்க்கு நம்ம வந்து இமயமலையை போயிட்டு வந்துட்டோம். அதுக்கு மேல போனோம்னா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிப்போம். அதனால சரி, இவ்வளவு அன்பா போட்டிருக்காங்களேனா அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அட என்னடா பண்ண சொல்ற, அதுக்கு எனக்கு புரியலையே. நான் சொல்றேன், நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. அது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? யார்? நானா? தம்பி அப்புறம் வரப்பா. அப்புறம் வரேன். இல்ல அடுத்து நான் வரேன், முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம், அந்த கமெண்ட் நீங்க போடல? நான் போடல, நான் வேல்முருகன் ஏதோ பேர் போட்டுருக்கேன். அப்புறமேல அப்புறம் வரேன்னு சொல்லி ஏதோ சொன்னீங்க. ஐயோ உங்களுக்கு இல்ல, நான் வேற போட்டவங்க. ரைட்டுண்ணா, ஐயா நல்லா பேசுறீங்கண்ணா. ரைட். அடுத்து ஒரு இது வந்திருக்கு. வன்முறை அதிகமாக தூண்டுறாங்க, பிரசாந்த் பாண்டியராஜ பேன் செய்யணும், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் உண்மையாலுமே கமெண்ட் இருக்கான்னு தெரியல, பட் பதில் சொல்லிருங்க. இருக்கு, இது நம்ம டீம் பார்த்த வேலையா தான் இருக்கும். வேற வன்முறை, அதுல வன்முறை எவ்வளவு இருந்துச்சுன்னா இருக்கு. வன்முறை எவ்வளவு இருந்துச்சுன்னா லட்சுமி சந்திரகுமார் தான் பேன் பண்ணோம். ஓகே, என்ன எதுக்கு பேன் பண்ண? திடீர்னு அந்த பேர் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். பிரசாந்த் பாண்டியராஜ் ஷோ ஒன்று டக்குன்னு புடிச்சிட்டாங்க போல இருக்கலாம். அப்படி இல்லை, அதை சீரியஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும், இல்ல அவர் வன்முறைக்கு எதிரானதான் படம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. சூப்பர்ண்ணா, நீங்க தான் சொல்லணும். வன்முறை அதிகமா இருக்கா இந்த சீரீஸ்ல? இல்ல, பேன் பண்ண சொன்னது அவரு தான். இப்போ வயலன்ஸ்னா
பொதுவான கேள்வினா சொல்லலாம். நீங்க ஆக்சுவலா இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இல்ல சொல்லல இந்த டீம்ல இருந்து எவனோ பண்ணுவாங்க. இவங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இதுல இது வயலன்ஸ்ன்றது இதுல ஒரு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை தாண்டி இதுல நிறைய எமோஷனல் விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்கு. இது வெறுமனே ஒருத்தன் வந்து கோவத்தினால இல்லை அவனுக்கு ஆசைப்பட்ட ஒரு லைஃப் கிடைக்காத கோவத்தினால மாறின இதெல்லாம் கிடையாது. 80s 90s வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அன்னைக்கு வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் மாதிரியான சின்ன ஊர்கள் இருக்கவங்க வந்து வேலைன்றது கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்றது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ அப்படி எப்போ வேணாலும் போலீஸ் வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தன் அவன் லைஃப் வந்து இதாகும்போது அவனை சுற்றி இருந்த உலகம், அவனோட ஃப்ரெண்டு, அவனோட குடும்பம், அவனோட காதல் அப்படின்னு எல்லாருமே அவனை வேற ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அவன் எவ்வளோ தூரத்துக்கு அவனோட சமநிலை தவறுன்றது அது கதை. ஸோ இதில் வந்து சமநிலை தவறி அவனோட லைஃப் மாறினதுக்கப்புறமும் வயலன்ஸ் வந்து அவன் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. வயலன்ஸ் வந்து அந்த ஹீரோவோட லைஃப்பில் வந்து உனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி ஒருத்தன் ஓவர் கம் பண்ணி வரான்றதான் அந்த கதை. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரெய்லரை பார்த்து ஒரு முடிவு பண்ணிட வேணாம்னு நினைக்கிறேன். Are you seriously encouraging this kind of series? இவ்வளோ ரத்தமும் சதயமா இருக்கு, இதெல்லாம் பசங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரி, ஓகேங்க. இப்போ வயலன்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா வெறுமனே வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறது வயலன்ஸ் நினைக்கிறோம். இப்போ இங்கே நடக்கிற பொலிட்டிக்கல் வயலன்ஸை வந்து ஒருத்தரோட பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணுறது, ஒருத்தர் எந்த பகுதியில் வாழ்கிறாங்கன்ற அடிப்படையில் கார்னர் பண்ணுறது, நான் என்ன ட்ரெஸ் போடுறேன், நான் என்ன சாப்பிட்றேன்றத அடிப்படையில் வந்து என்னை கார்னர் பண்ணுறது, இதை விட பெரிய வயலன்ஸை வந்து இதுதான் பெரிய வயலன்ஸ். இன்றைக்கி நடக்கிற பொலிட்டிக்கல் வயலன்ஸுக்கு முன்னாடி இந்த வயலன்ஸாக ஒன்றுமே இல்லை. அப்போது ஒரு விஷயத்தை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த கதை வந்து லிங்கம்ன்ற ஒரு ஆளோட கதை மட்டும் இல்லை. 80கள்லையும் 90கள்லையும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காம வாழ்க்கை திசை மாறி போகிறதுக்கான நிறைய இது நடந்தது. அது திரும்ப நடந்துடக்கூடாது. ஏன்னா அப்படியான ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் இன்றைக்கும் இருக்குது. அப்படி இந்த ஜென்ரேஷன் யாரும் இது பண்ணக்கூடாதுக்காக இந்த கதையை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்னென்னா ஒரு கதையில் வந்து வன்முறையை இல்லை வந்து இந்த மாதிரியான விஷுவல்ஸை எதுக்காக செலக்ட் பண்ணுறோன்றது இருக்கு இல்லையா, அந்த பர்பஸ் ரொம்ப முக்கியமான பர்பஸ். இது வெறுமனே க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு கதையை வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் இல்லை, ஒரு சினிமாவில் இந்த வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஒரு படம் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கமெண்ட் நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இங்கே நம்ம சமூகத்தில் நடக்க எவ்வளோ வயலன்ஸை விட்டுட்டு சினிமாவில் பண்ணுறதை மட்டுமே ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இல்லை அது இல்லை, எனக்கு அது அவர் சொல்கிறது கரெக்டு தான். என்னென்னா இந்த ட்ரெய்லருமே ஒரு வன்முறை சார்ந்த படம்ன்றதை வச்சு நம்ம அதை அவர் சொன்ன மாதிரி க்ளோரிஃபைலாம் நம்ம பண்ணவே இல்லை. இதை பார்த்து முடிக்கிறப்ப தான் இது என்ன மாதிரியான கதையை நம்ம சொல்ல போகிறோம், இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஹீரோவாக இருந்தாலுமே அதை பண்ணுறது தப்புங்கிறது தான் நம்மளுடைய ஐடியாலஜி. ஸோ நம்மளோட மோட்டிவ் வந்து 100% வயலன்ஸுக்கு எதிரான ஒரு படம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கும் வயலன்ஸுக்கு எதிரான படம் பண்ணுறாங்க, வயலன்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லிகிட்டே இருந்தாலுமே அது இன்னும் மாறவே இல்லை. ஸோ அது மாறுற வரைக்கும் சொல்கிற கடமையும் பொறுப்பும் அஸ் அ கிரியேட்டர்ஸாக நம்ம கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ வன்முறையை பற்றி நம்ம சொல்கிறோம்னா வன்முறை எதையுமே காட்டாமல் வன்முறையை பற்றி சொல்லவும் முடியாது. ஸோ அப்படியாக எடுக்கப்பட்ட படம் தானே தவிர இதை வன்முறையை க்ளோரிஃபை பண்ணி ஒருத்தனை வந்து கருவாக எடுத்து வெட்டி வந்து நின்று மாசாக சில ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கவும் ஒரு மாசாக நடந்து போகிறாரு, வாழ நடந்து போகிறாருங்கிறது அப்படி இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு மிகப்பெரிய பெயின் இருக்குது. அது எல்லாமே தப்பு தான். கடைசியாக அப்படி கையில் கத்தி எடுத்தவனுக்கு என்ன ஆகிறாங்கிறது தான் கதையே. ஸோ இது வந்து இது தேவையில்லை, இது வேணாம், இதெல்லாம் ஹீரோயிசம் நினைக்காதன்னு சொல்கிற ஒரு சீரியஸ் தான் இது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வன்முறைக்கு எதானதான் அவரே அதை பார்த்துட்டு புரிஞ்சுப்பார். ஆனால் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு கதையாகவே அதான சொல்லுது. ஒருத்தன் வந்து போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தன் அவனோட லைஃப் எப்படி மாறுதுன்றதான் கதையாக இருக்குது. நீங்கள் வந்து அதற்கு பின்னாடி காட்டப்படுற இந்த வயலன்ஸை இதை கதைன்னு நினைக்க வேணாம்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று போட்டிருக்காங்க, பிரசாந்த் பாண்டியராஜ் அண்ணன் ரசிகர் சார்பா இந்த வெப் சீரிஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இது நீ போட்டதா? அதை அவன் 250 rupees பே பண்ணியிருக்கான். 750ல ஒரு 150 இப்போ போட்டுருக்கேன், மிச்ச பேலன்ஸ் அப்பப்போ போட்டுருக்கேன். அண்ட் எனக்கு இருக்கிற 4 ஃபேன்ஸில் எஸ்எஸ் மியூசிக்கில் 4 ஃபேன்ஸ் இருக்கு. நான் இப்போயும் உருவாக்குறோம், நான் நசீர் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஹைலைட்டாக ஒன்று இருந்திருக்கு, இது யாருக்குன்னு கண்டுபிடிங்க, இவங்க தான் நினைக்கிறேன். கிரிக்கெட்டுக்கு தேவை பேட்டு, நீங்கள் நைஸாக உருவிட்டீங்க ஆட்டு. ஃப்ரிட்ஜில் இருக்கும் தயிர், ஆனால் கேவலமா வெயிட் பண்ண நீ தான் எனக்கு உயிர், வெள்ளையா இருக்கும் பால், நீ சொல்றது நான் சொல்றது நீ கேளு, நீ தான் நான் தான் எனக்கு எழுதுறது கூட படிச்சு கமெண்ட் நான் கொஞ்சம் அப்படியே கை உதற போட்டிருக்கான் போல. எல்லாம் பாஸ் ஆவாங்க படிச்சு போடுவா உனக்கு 3 முடிச்சு இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த பாயிண்ட்க்கு தான் வந்து எவ்வளவு நேரம். சரி சரி ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ரைம் இருக்கு, நான் ப்ரோபோஸ் பண்றாமா என்னன்னு கதிர்க்கா இருக்கும். என்ன கதிருக்கு தான் அந்த மாதிரி கவர்ச்சியால கமெண்ட்ஸ் வருது. அத பொண்ணாமா அவனுக்கு வந்திருக்கும். இல்ல திவ்யா பாரதின்னு போட்டுருக்காங்க. திவ்யா பாரதி, ஆமா ஆமா.
உங்களுக்கு அங்கே இடம் பத்தலன்னா சொல்லுங்க, இங்கே இருக்குங்க வாங்க. ஏன் நீங்க ஒரு கமெண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்தீங்க? நான் நிறைய வச்சிருக்கேண்ணா, ஒரு 4 சேர்த்து போட்டேன். அது போற வாக்கில் அது கடந்து போயிட்டீங்கண்ணா. நல்ல மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்டு கேட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிச்சுப்பா. என்ன சொல்றேன், நம்மளோட டார்கெட் இன்னைக்கு யாரு செகண்ட் ஆஃப் டாக் டீம் போட்டு தான் வேலை செய்றீங்களா? ஆமா, அப்ப செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து பிரசாந்த் தான் அடித்தாங்கி, இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கதர். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னன்னா அவங்க அடிதாங்கே நினைச்சாங்க, பட் அவங்களே வச்சிட்டாங்க. அப்பெல்லாம் இல்ல, சும்மா சொல்றோம். சொல்லுங்க, நீங்க அவங்கள குட்டி அந்த கமெண்ட் போட்டவனுக்கு சொல்லி, கமெண்ட் போட்டவனுக்கு வெள்ளையா இருக்கும், ஏதோ ஒரு நாள் குறிச்சு வர சொல்லு. வெள்ளையா இருக்கும் பாலு, நீ தான் ஆளு அப்படிலாம் சொல்றாங்களே. என்ன சொல்றதுக்கு, நான் போடுறேன்டா ஒரு பால். என்னன்னா இது ஒரு ரொமான்டிக்கா நீங்க அப்படியே முடிய அப்படி இப்படி திருப்பி போடுறது, கேமரா பாக்குறது, ஷையா பாக்குறது, என்ன பிரசாந்த் இப்படி சொல்றாங்கன்ற தட்டுறது. என்ன கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பில்டப் போட்டு அங்க பாருண்ணா, இதை அப்படியே கொஞ்சம் ப்ரோமோல வச்சிருவாங்க கட் பண்ணி. அதுக்கு தானா நீ வைப்படா வீட்டுல வச்சு சொல்லுங்க, அப்படியே சிரிக்கும் போது அழகா இருக்கீங்க. சொல்லுங்க என்ன கதர் இப்படி சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. கேள்வி உனக்கு என்னதான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. உங்க நம்பர் சொல்லுங்க, அப்புறம் ரைட்டு சொல்றேன் நிறையத்தையும் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. 9654321998 ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படியா? எங்க மேனேஜர் நம்பர் இருக்க போகுது. இல்ல இல்ல இல்ல, சூப்பருங்க. சோ தேங்க் யூ அப்படி சொல்றவங்களுக்குலாம். நான் தான் சொன்னேன். அவன் தான் அது. தெரியும், அதான் தெரியும். தேங்க் யூ. சொல்லுங்க, லிங்கம்ல என்ன கேரக்டர் பேர் உங்களுது? என் கேரக்டர் பேர் வந்து மலர். டக்குன்னு மறந்துட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் வேற பேர் தான வச்சிருந்தீங்க. உங்க பேர் மறக்கறாங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க, வர இருங்க. சோ கேரக்டர் நேம் வந்து மலர். இதுல வந்து அந்த லிங்கமோட ஒய்ஃபா அந்த ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி இல்லாமல் அந்த கேங்ஸ்டர் லைஃப்ல இருக்கிற விமன்லாம் வந்து என்ன எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க, நாட் ஜஸ்ட் விமன், லைக் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன கோ த்ரூ பண்ணுறாங்க எல்லாமே அழகாக சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லிங்கம்னு சொல்லும்போது இப்போ ட்ரெய்லர் டீசர் வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப வயலண்ட்டாக அந்த மாதிரி வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் தென் ஈக்குவலி அங்கே எமோஷன்ஸும் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு இந்த பார்ட் நான் ப்ளே பண்ண கிடைச்சதுக்கு ஐ எம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல் ஃபார். ஓகே, படித்த பொண்ணு தானே பண்ணீங்க? ஆமாம். மலர், ஏன் ஒரு கெட்டவனை தேர்ந்தெடுத்த? அதுதான் லவ். அல்ல, அதான் லவ். எப்படி கெட்டவனை நல்லவனை ஆக்குறதா, நல்லவனை கெட்டவனை ஆக்குறதா? அந்த லவ்வர் கிட்ட இருக்கிற ஃப்ளாஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அது கூட இருக்கா இல்ல, அதுதான் லவ். திஸ் இஸ் லவ்னா? என்ன சொல்றது இன்டர்வியூ கேக்குற மாதிரி இல்ல, நீ போ பர்பஸா கேக்குற மாதிரி. அப்படி இல்ல, இந்த மாதிரி சொல்றாங்களே, லைக் அவ்வளவு கெட்ட விஷயங்களை பண்றவங்க. அதுதான் சொல்றேன். ஸோ 80s இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்திருக்காங்க. நான் வந்து ஃபிலிம்ஸ்ல தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, லவ்வர் என்னதான் ரவுடியா இருந்தாலும் நான் அவனுக்காக நிற்பேன் அப்படிலாம் சொல்லி. ஸோ அது ரியல் டைம்ல ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க, இவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல அந்த கேரக்டர் ரியல் டைம்ல இருந்தவங்க மேல வந்து பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஏன்னா நம்ம லவ் பண்ணும்போது அந்த ஃப்ளாஸ் இருக்கிறது அது எவ்வளோ பெயினாக இருக்கும். ஈக்குவலி அந்த பையனை லெட் கோவும் பண்ண முடியாது, அவனும் வேணும், ஆனால் அவன் பண்ணுறதும் கஷ்டம். அந்த ஒரு எமோஷன் அவங்க லைஃப் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணியிருக்காங்கங்கும் போது அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்கு. சொல்லுங்க, உங்க கேரக்டர் பற்றி சொல்லுங்க. என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப புரட்சிகரமான ஒரு கேரக்டர், பத்மா. என்னம்மா இவ்வளோ லேட்டாக சொல்றீங்க? இல்லைங்க, ஆக்சுவலாக தெரியும், பட் ஸ்டில் அதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கான்றக்காக ரீசெக் பண்ணிட்டேன். ஓ, பத்மா என்கின்ற அப்படின்ற மாதிரி ஒரு பேர் தான் நான் வச்சேன், அவன் என்ன பேர் எடுத்துன்னு பார்க்கல. இல்லைங்கய்யா, நீங்க ஒரே பேரை சொல்லி கூப்பிடணும், அப்பப்போ நீங்க வேற வேற மாதிரி கூப்பிடுறீங்களா? அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓ, என்னன்னா உங்களை பத்தி திருப்பிட்டாங்களா? வதந்தி இது, வதந்தி. ரைட், சொல்லுங்க பத்மா. புரட்சிகரமான ஒரு கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டைரக்டர், ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்ன நம்பி கொடுத்ததுக்கு. 4 நாள் முன்னாடி கொடுத்தாரு, அதுவா? அது இல்லை, அவர் இங்க ஓரமா உட்காந்து பாத்துருக்காரு. வேற என்ன, 4 ஃபுல்லா இங்க உட்காந்து 4 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சூப்பருங்க, கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. எஸ். ஸோ இந்த எனக்கு வந்து அன்பே சிவம் படம் ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? ஏன்னா வந்து கமல் சாரோட கேரக்டர் வந்து அதில் பார்க்கறதுக்கு லைக் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஐ கெட் டு லிவ் தட் கமல் சாரோட கேரக்டர் ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக வந்து அதை என்ஜாய் பண்ண. சினிமா ஆக்சுவலி செம்ம ட்ரிப்பியான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி
அங்க பாருங்க ட்ரிப்பினோட சிரிக்கிறாங்க பாருங்க. அவங்க புது புது வேர்ட்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு என்ன அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி 4 பேர். நீங்க வேற எங்கேயும் break பண்ணாதீங்க. இல்ல இந்த பொண்ணு இவ்வளவு அறிவா பேசுன்னு பாக்குறேன். இல்ல பிரேக் எடுங்க ஸ்கிப் இது. இல்ல அப்படிதான் இப்ப 2 பேர் சிரிச்சிருந்தாங்க. சாகிட பாருங்க பாரு. ஆமா. நான்லாம் எதுவுமே பண்ணலமா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, அந்த சினிமா ஒரு ட்ரிப்பியான ஒரு விஷயம். அது எதுக்காக சொல்லுவேன்னா ஏன்னா சினிமாவில் ஜெயிக்கணும் அதெல்லாம் செகண்டரிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேரக்டர்ஸை நம்ம லிவ் பண்ணுறோம் அண்ட் அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நம்மலாம் பீரியாடிக்கலாக 80s 90sலாம் நம்ம அது எப்படி இருக்குன்றத பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த சீரீஸ் மூலிமா நான் அதை பார்த்தேன். இந்த சீரீஸ் மூலிமா அந்த கேரக்டரை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதனால எனக்கு இது ஒரு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ஸோ அண்ட் இந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவுமே எனக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர்ஸ். ஓகே, உங்க பேரை பத்தி சொல்லுங்க. என்னுடைய ஷாயர் வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கம்ஃபர்டபிள். பிகாஸ் ஜென்ரலா கேட்கல படத்துல கேரக்டராமா? ஓ நீங்க ஜென்ரலா சொல்றீங்களா? நான் படத்துலயும் அப்படிதான் அந்த சீரீஸ்லயும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். திரு வந்து என்னடா நடக்குதுங்க தெரியல, நான் இது பயோடேட்டா இந்த மாதிரி கல்யாண மாலை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க தான் அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு யாரு நீங்க தான். யாரு அண்ணனியா? அங்கேயா டக்குன்னு அப்படிதான் இருந்தது. கேட்டீங்களா இல்லையா? அண்ணனே என்கிட்ட அப்புறம் அடுத்து என்ன சொன்னேன்? அண்ணனியா அப்படின்னாங்க. வேற எதுவும் சொல்லணும், வேற எதுவும் சொல்லணும். நான் பயமா இருக்கு, நான் அப்படி பாஸ் பண்ணாதீங்கண்ணா. ஓகே, ஒரு திருட்டு பையன் தான். ஓ உங்க இதயத்தை கலவாண்ட சும்மா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கண்ணா. சாரிண்ணா, எனக்கு புரியல, சாரி நான் கவனிக்கல. அப்படியா விட்டீங்களா? சரி ஓகே ஓகே, சவுண்ட் டேட்டர் ஓகே. இல்ல திருடனாரா? அதான் ஓ அவாய்ட் பண்ணிட்டீங்களா? ஓகேண்ணா சொல்லுங்க. தட் இஸ் சம்திங் லைக் நான் எப்படி ஜென்ரலா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி தான். கொஞ்சம் அவங்க எல்லாம் பொறுக்கி பசங்களோட தான் சுத்துவாங்க, அதனால அப்படியே ஹேண்டில் பண்றது அவங்க ஈஸியா இருக்கும். இல்ல ஜென்ரலா நான் கொஞ்சம் ரக்கடான ஒரு ஆளு. ஸோ அதனால நான் எப்படி ஒரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் தான் திருவோட. அப்படியே மிரட்டுறது அண்ட் ஆல்சோ லவ் எல்லாமே. அண்ட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ எனக்கு அந்த கேரக்டர் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. அண்ணன் ஏன் கொஞ்சம் செகண்ட் தான் காமிச்சிங்க, நாங்கள் பார்த்தோம். பின்னாடி மட்டும் நிற்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு மாஸ் எலிவேஷன், பிஜிஎம், கார் கூட்டி இறங்குறது அது மாதிரிலாம் நீங்க பாருங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து அவருக்கு அவ்வளவு பெரிய ஆக்ஷன் சீக்வென்ஸ் இன்னையும் கொஞ்ச நேரம் தான் காமிச்சிருக்காங்க. இல்ல நீங்க கண்ணுக்குள்ள இருக்கீங்க, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஃப்ரேம் வந்தாலும் கண்ணுக்குள்ளே இல்ல நீங்க தான் டக்குனு ஒரு ஃப்ரேம் கூட காட்டலாம். யாரை பத்தி அவர் இப்ப பேசிட்டு இருந்தாரு? அதாம்மா, ஒரு ஃப்ரேம் கூட காட்டலன்னு ஒரு ரசிகர் மன்ற சார்பா கேக்குறாங்க. உனக்கு தேவையாது. ஆமா 150 ரூபா பேசிட்டு இருக்காரு. சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது இடனா இருக்காரு அவருக்கு ஏதாச்சும் உள்ள லைக் பிரசாந்த்? ஆமா ஆமா, அடுத்த சீசன்ல அவர் தாங்க பெரிய முக்கியமான ஆளே அவர் தாங்க. ஓ லீடு கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி. எஸ் எக்ஸாக்ட்லி. அடுத்த சீசன்ல பெரிய கேரக்டர் அவர். அப்ப லிங்கம் வெர்சஸ் அவருக்கும் ஃபேஸ் ஆஃப் செகண்ட் சீசன்ல. லிங்கம் வெர்சஸ் பங்கம். எங்க சொல்ல வர இன்டர்வியூ ஓ ஏதோ இருக்கானே. இல்ல அது ஒரு நல்ல கேரக்டர். ஆக்சுவலா அவர் வந்து டைரக்டர் தான் அந்த கேரக்டர் நீங்க அது ஹிடனா இருக்கும். இந்த சீசன்லயே ஹிடனா தான் இருக்கும். அடுத்த சீசன்ல அது ரொம்ப முக்கியமான கேரக்டர், முக்கியமான கதாபாத்திரம் தான் அது. இவரோட கசின் பிரதர் அவர் நடிக்கிறாரு. ஓகே ஓகே, நீங்க தான் சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தைகள் இல்ல அதுதான், அது வந்து அவரா கொடுத்த வாய்ப்பு தான். நம்மளா அதை கேட்கல. அப்போ ஃபர்ஸ்ட் நடிக்க வச்சது அவர் தான். இது எல்லாத்தையும் சொல்லணும். வாரண்ட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க நடிங்க, உங்களுக்குள்ள ஒரு நடிகர் இருக்காரு கண்டுபிடிச்சு. ஆமா, இல்ல அது நிறைய பேர் சொன்னாங்க. அது முன்னாடி தெரியும். வாய்ப்பு கொடுத்தது வந்து இவன் சும்மாவே நடிக்கிறானே, இவனுக்கு ஏன் நம்ம லட்சுமி தான் வந்து பிரதர் நீங்க வந்து ஒரு ஷூட்டுக்கு போய் ஆக்சுவலா உண்மையாலுமே ஷூட்டுக்கு ஒரு 2 நாள் செலக்ட் பண்ணது என்னையே தான். ஒரு 2 நாள் முன்னாடி ஏன்னா கூட லொகேஷன் பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கிறப்போ ஐயா அந்த கேரக்டர் நீங்க யாரும் கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ணா, இவனோட 4 அசிஸ்டன்ஸை வச்சு நீ லட்சுமி கிட்ட போய் சொல்லு, இது பிரசாந்த் பண்ணா எப்படி இருக்கும், நீ போய் சொல்லுன்னு சொல்ல வச்சு கடைசியில இவரே வந்து கேட்கற மாதிரி பண்ணிட்டு அப்படி செலக்ட் ஆனா அந்த ரோல். அப்படியானா? அப்படி இல்ல, அவர்தான் சொன்னாரு. சின்ன கேரக்டர் தான் இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இயக்குனர் மனசு வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதி ஒரு மாதிரி கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. எப்படி நான் அடுத்து பாட்டு எழுதுறது, ப்ரொடியூஸ் பண்றது, அடுத்து ஏதாச்சும்? இல்ல அவர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். எப்படி தனுஷ் சார் வந்து எல்லாமே சாம இருங்க நீங்க தலைவர் அப்படிதான். இப்ப ஒரு மாஃபியா கேம் மட்டும் விளையாடலாம். ஏய் ஏன்டா அந்த மாஃபியா விடலடா? நான் கேம் விளையாடுவோம் நல்லா இருக்கும்ண்ணா. நான் இது சொல்ல போறேன். இதுக்கு பேரு திருடன் இல்லையா? ஐயா வில்லேஜ் மாஃபியாவா? சூப்பர்ண்ணா, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, கரெக்டா வச்சிருக்கீங்க. அந்த கேம் எல்லாம் உடனே நீ மாஃபியானா கதிருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு போடுவீங்கல்ல. நான் சொல்ல ஆனா ஏய் நீங்க செய்வீங்கடா ஐயா, பார்த்து பேசுங்க. இப்படின்னா திருடன் காசு, ஓகேவா? இப்படின்னா போலீஸ், ஓகே? இப்படின்னா டாக்டர், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க வந்து ஒரு 3 பேருக்கு தான் இந்த ஸ்பெஷல் பவர் கொடுக்க போறேன். திருடன் வந்துட்டு இருங்க திருடன் வந்து ஒருத்தவனை கொண்டுறணும்.
போலீஸ் திருடனை கண்டுபிடிக்கணும், டாக்டர் யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும், காப்பாற்றணும். இவ்வளோதான், சிம்பிள். புரியுதா? புரியுது. யாருக்கு அந்த பவர்? அதான் நான் கண்ணை மூடுங்க எல்லாருமே, நான் அவங்களுக்கு கண்ணை திறக்க சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுப்பேன். டக்குன்னு நான் வந்து திருட கண்ணை திறங்கன்னும் போது நீங்க திருட மட்டும் கண்ணை திறங்க. இப்போ பூர்ணிமா மட்டும் திருடன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கண்ணை மூடுங்க. இல்ல திருட கண்ணை எல்லாருமே கண்ணை மூடிருப்பா, நான் சொல்லிடுவேன். நான் போலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. அண்ணா நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க. பிரசாந்த் அண்ணா. பிரசாந்த் எப்ப ரொம்ப நேரம் முன்ன தூங்கிடுவேன்ப்பா, சீக்கிரம் சொல்லுப்பா. கண்ணை முடிக்குங்க. ஏங்க நாங்க சிக்னல் காமிச்சிட்டு இருக்கோம். நீ வாய மூடுமா, கண்ணு மூடலாம். பேரழகி திவ்யா கண்ணை திறங்க. சரி சரி கண்ணை திறங்க, கண்ணை திறங்க. என்னென்ன போடுறா கண்ணு வேற முடியுதுன்னா ஏங்க நீங்க தான் கண்ணு திறங்க. திவ்யா பாரு கண்ணு, நீங்க கண்ணை தோற, நீ கண்ணை முடிங்க. திவ்யா இப்போ கண்ணை முடிங்க. ஓகே கண்ணை மூடுங்க. தலைவரே கண்ணை திறங்க. கண்ணை முடிங்க. கண்ணை மூடா. பூர்ணிமா எப்படி கூப்பிட்றான் பாரு, பூர்ணிமா. அண்ணா சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே அண்ணா நீங்க எந்த அண்ணா கூப்பிடுறேன்? டாக்டர் அண்ணா. காமன். ஓகே ஓகே. இப்போ எல்லாரும் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. திருட மட்டும் கண்ணை திறக்கலாம். யாரை கொலை பண்ண நினைக்கிறீங்க? கண்ண முடியும். இப்ப திருடன் போலீஸே கொண்டானா இப்ப எப்படி போலீஸ்? கண்ண முடியும். ஓகேவா? போலீஸ் கண்ணை திறக்கலாம். போலீஸ் தொகுதிங்களா? ஓ சாரி, என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க? சரி ஓகே ஓகே. சரி சரி சரி, மத்த எல்லாம் கண்ண முடிங்க. சரி கண்ணு. சரி ஓகே. அப்படி பண்ண சவுண்ட் கொடுக்க கூடாது. நீங்க வந்து யாரு திருடன் நினைக்கிறீங்களோ அவங்களை கை காட்டலாம். யாரு? இல்ல இல்ல நீங்களே கண்ண மூடுங்க, இன்னும் முடியல. நீங்க யார நான் திருடன் நினைக்கிறீங்க? யார் இதுல திருடன் நினைக்கிறேனா? சரி ஓகே. டாக்டர் கண்ண திறங்க. நீங்க மூடிங்க கண்ண. டாக்டர் கண்ண திறங்க. யாராச்சும் நீங்க சேவ் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கேம்னு ஒன்று ஆரம்பிச்சு நானும் ஏதோ தெரியாம ஒரு மாஃபியான ஒரு கேம் யோசிச்சு பாரு, ஏதாச்சும் படம் எடுக்கணும். ஆமா இப்பதான் எனக்கு கஷ்டமா புரியுது. போலீஸ் யாருன்னு கேட்டா ஊன்றாங்க, டாக்டர் யாருன்னு கேட்டா சிரிக்கிறாங்க. மக்கள் இந்த டீம் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்காம விட்டுறாதீங்க. இந்த மாதிரி இருக்காது. நாங்க உண்மையாலே இன்டர்வியூ சொல்ல வேண்டியதா இருக்கு. ப்ளீஸ் நீங்க எங்களை பார்த்து தப்பா நினைச்சிடாதீங்க. உண்மையாலுமே இது நல்லா இருக்கும். இவங்க அப்படி சொல்லி வியாபாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல நாங்க பண்றது கோமாளித்தனமா இருக்கும், ஆனா படம் கோமாளித்தனமா இருக்காது. ரைட், நம்பலாம். என்ன சொல்றாங்க? இல்ல ஃபைனல் டச்ச முடிச்சு விட்டுறலாம். டாக்டர் கண்ணு தோற பாவம்டா, ஒரு கேம் கொண்டு வந்து சைடா தம்பி சைடா. சரி யாரு? அதான் இவங்க தான். கண்ண எல்லாம் கண்ண முடிங்க ப்ளீஸ். டாக்டர் யாரை நீங்க காப்பாத்தணும் ப்ளீஸ். ஏன் கண்ணு மூடிட்டு இருந்தீங்க நீங்க? எப்படி இதெல்லாம் சொல்றீங்க? சரி ஓகே. அம்மா நீங்க யாரம்மா காப்பாத்தணும் அதை மட்டும் சொல்லுங்கம்மா. திருடனை ஏன் காப்பாத்துறீங்க? யாரை வேணா காப்பாத்துங்க. யாரையாவது ஒருத்தவங்க கை காட்டுமா? அவங்களுக்கு பிரசாந்த் தான் காப்பாத்தணுமா? சரி எல்லாம் கண்ண தூருங்கப்பா. போய் சொல்லுடா. கேமே கரெக்ட். இதோட ரிசல்ட் தெரியணும்னா ஜூன் 26 ஹாட்ஸ்டார் பாருங்க. லிங்கம் சீரிஸ்ல இந்த கேமுக்கு உண்டான ரிசல்ட் அதுல தெரியும். இதோட ரிசல்ட் என்ன பார்க்க மாட்டாங்க. சிறப்பு. ஸோ இதுல வந்து யார் தெரியுமா? அண்ணன் தான் வந்துட்டு திருடன், பிரசாந்த் அண்ணன். போலீஸ் வந்து நம்ம ஐயா. அவர் சொல்லி நம்ம எல்லாரும் காட்டிட்டாரு. அதே மாதிரி அவர் யாரும் சுடணும்னு நினைச்சா தெரியுமா? பிரசாந்த் அவர் கரெக்டா சுட்டாரு, திருடனே சுட்டாரு, காப்பாத்திட்டேன். ஆனா நீங்க ஆக்சுவலா ஒரு டாக்டர் கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் ஆக்சுவலி அண்ணா இன்னும் கண்ண மூடிட்டு இருக்கீங்க. முடிஞ்சிச்சு நான் மேட்ச். அது வேற டிபார்ட்மெண்ட். லிங்கம் நாங்க ஜூன் 26 பார்க்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ட் 2 ஏதாவது சீரியஸ் ஸ்கேம் இருந்தா சொல்லுங்க, பண்ணிடலாம். ஸ்கேமா? சரிப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு. ரைட், தேங்க் யூ so much for able time. ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் ப்ளீஸ் தேங்க் யூ. முடிச்சிடுறா அப்படின்னு சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.
BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. சேரா ஹோம் ஜங்ஷன் வழங்கும் சேராவின் தமிழ் புத்தாண்டு மெகா மேளா 50% வரை தள்ளுபடி. ஏப்ரல் 14 முதல் 19 வரை, சுந்தரபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.